கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாக்கிய வசனங்களிலேயே மிகவும் பாக்கியமான வசனம் எது என்றால் இந்த வசனத்தை கூறலாம். இன்றைய வாழ்வில் நமது லட்சியம் கடவுளை தரிசிப்பதே ஆகும் என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனுதினம் குடிக்கும் தண்ணீரை கூட நாம் பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஏன்? அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்கிற காரணத்தினாலே. அதே போல சுத்திகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், பருப்பு முதலிய வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும், நாம் உண்கிற அனைத்து பொருட்களையும், நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களையும் சுத்தமாக இருப்பதனால் அதனை நாம் அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். ஏன்? சுத்தமற்ற பொருள் நமது உடலிலே சென்றால் அது நம்முடைய உடலை கெடுத்து வியாதியையும் தந்து விடுகிறது, சரீரம் கெட்டு விடுகின்றது. எனவே அதனை அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இருதயத்தில் சுத்தம் இல்லை என்றால், எனக்கு பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நமது உடலை எவ்வளவு தூய்மையாக, நன்றாக, நலத்தோடு, பலத்தோடு வைத்துக்கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோமோ, அதே போல நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் மட்டுமே கடவுளை நாம் தரிசிக்க முடியும். கடவுளுடைய கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய எண்ணங்களிலும், நம்முடைய சிந்தனைகளிலும், நம்முடைய செயல்களிலும் சுத்தமும் பரிசுத்தமும் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் சுத்தம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே கடவுளை தரிசிக்க முடியும். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட அதுபோல நம்முடைய இருதயத்தின் சுத்தத்திற்கு, நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டு அதன்படியே வாழ்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்யட்டும். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாங்களும் பரிசுத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவரே, வாழ்க்கையில நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் சுத்தமான காரியங்களை, தூய்மையான காரியங்களை, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை யோசித்து சிந்தித்து செயல்பட, அதன் வழியாக உங்கள் கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள, உம்மை தரிசிக்க நீர் உதவி செய்யும்படி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.